கலைமாமணி முத்துலட்சுமி. அக்கா படிச்சுட்டு போன கோயில்னா அக்கா வந்து படித்தா மட்டும்தான், இது நீ நிற்கங்கன்னு சொல்லல, மனசார சொல்லுவேன். அக்கா படித்தா அக்கா வந்து படித்தா மட்டும்தான் அதை எடுக்கணும், வேறு எவ்வளோ பெரிய ஆள் வந்தாலும் எடுக்காதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எப்படி பார்க்குங்க? இந்த மாதிரி நீங்கள் இதெல்லாம் சொல்லுவீங்க? எவ்வளோ பெரிய பெரிய வில்லுகாரங்களே சொல்லியிருக்காங்க, முத்துலட்சுமி அக்கா படித்தா அக்கா வந்து படித்தா மட்டும்தான் அந்த சபை வந்து ஃபுல்ஃபில் ஆகும், வேறு யார் வந்து படித்தாலும் அந்த இது வந்து இடம் நிறைய இருக்கணும். அதெல்லாம் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? கலைமாமணி தாமதமாக கிடைத்தது, ஆனால் அது எனக்கு வெற்றியோடு கிடைத்தது என்று எனக்கு எல்லா செல்வத்தையும் கொடுத்து அள்ளி கொடுத்தது வந்து என்னுடைய கலைமகள் என்னிடம் இருக்கிறாள். அந்த கலைமகள் வந்து என்னை கைவிடவில்லை. நான் அதை எந்த ஆலயத்திற்கு சென்றாலும் நான் பாட வேண்டும், நல்லபடியாக பாட வேண்டும், உற்சாகமாக பாட வேண்டும், இடத்துக்கு தக்கன பாடக்கொண்டு கோயில் தக்கன படிக்க வேண்டும் என்று நான் அதில் ஒரு அசைதியான ஒரு வெறுப்பை நான் இதுவரைக்கும் நான் செலுத்தியதே கிடையாது. எவ்வளவு நேரம் பாடுவேன், எவ்வளவு நேரம் பாட சொன்னாலும் பாடுவேன். எனக்கு அதனால் தான் அந்த எல்லா தெய்வங்களும் சேர்ந்து நான் அந்த முறைப்படியாக அந்த கடமையை நான் கட்டு வந்ததுனால் காரணத்தினால்தான் எனக்கு கலைமகள் வந்து எனக்கு கலைமாமணி பட்டத்தை கொடுத்தாள். அந்த கலைமாமணி பட்டத்தையும் கொடுத்து இன்றைக்கு உங்களுடைய முன்னால் நான் நிற்கிறேன் என்றால் எத்தனையோ இன்னல் இடைஞ்செல்லாம் தாண்டி அந்த கலைமகள் இன்னும் என்னோட இருக்கிறாள் என்றனா என் கலைமகளுக்குத்தான் நான் சந்தோஷப்பட வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன்.